ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீட்ரன் ரைட்டர் பிக்கப் கல்சன் அட்டன்ஷன் அப்படின்ற ஜாப்பன் சீரிஸோட எபிசோட் 20 தான் இன்னைக்கு கனவுல பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரியோட எபிசோட் வழக்க போல வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸோட சேர்த்து இத்தனை நாள் நம்ம அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச மெயினாக நம்ம ரியோட பேக் ஸ்டோரியை கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த எபிசோட தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றதால ஸோ அதை நான் உங்களுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் நீங்களும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படி பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சதா மட்டும் ஒரு லைக்கை போட்டுட்டு ஸோ இந்த அனிமையை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஏன்னா இந்த சீசன் முடியறதுக்கு இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அனிமையோட சீசன் 4 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அனிமையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த சீசன் 4க்கு அப்புறம் வேறு எந்த ஒரு அனிமையும் வரல. ஸோ அதனால தான் சீசன் 4 பார்த்துட்டு அடுத்த அனிமைக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ அடுத்த அனிமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுவும் வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அனிமேஸ்லாம் லைக் பண்ணுறவங்க தானே, அவங்களுக்கும் முடிஞ்ச அந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஹிந்திக்கான வீடியோவில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீட்ரன் ரைட்டர் பிக்கப் கல்சன் அட்டன்ஷன் சீசன் 4 அண்ட் எபிசோட் 20. எபிசோட் ஸ்டார்டிங்கில் டன்ஷனோட ஏதோ ஒரு ஃப்ளோரில் பயங்கரமான பாம்பு பிளாஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த பிளாஸ்டோட இம்பேக்டில் அந்த ஃப்ளோர் மொத்தமாகவே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. எந்த அளவுக்குன்னா அந்த பிளாஸ்டில் மாட்டவங்க கண்டிப்பாக பொழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்ற அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான சேதம் தான் இப்போ அந்த ஃப்ளோரில் நடந்திருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட இடத்துல ஆஸ்திரியா ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துல அசால்ட்டாக சர்வைவ் ஆயிருக்காங்க. ஷபா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஸோ இது ஒரு ட்ராப். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெறும் பிளாஸ்டிங் பாம்ஸால் நம்மளை உயிரோட அடிச்சிடலான்னு சொல்லி இவனுக்கு ஒரு பிளான் போட்டிருக்கானுங்களே. அதை நினச்சா தான் எனக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. இவனுக்கு எப்போ அவரோட இருக்காளுங்க ஆஸ்திரியா ஃபேமிலியா பிக்சர்ஸ் டிக்கெட்டு சாவடிங்கடாடி. உங்களை சாவடிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ பேஸ்ட் பண்ணோன்னு தெரியுமா? இங்கே இடத்த பிளாஸ்ட்டை பார்த்தது நல்லாவே தெரியுது. நிறைய பிளான் போட்டிருக்க போனே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இன்னும் உயிரோட தான் இருக்கோம். பாபம் உன் பிளான் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது நல்லதுக்கு லைஃப் இப்போ நமக்கு என்ன பண்ணுறது? டேய், ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீங்கள் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டீங்க. இதோட உங்கள் ஆட்டத்துக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இனியும் போடவும் முடியாது, ஓடவும் முடியாது. உங்களை மொத்தமாக அழிக்க வேண்டியதான். ஆமாம், நீங்கள் பண்ண கூட்டத்துக்குலாம் பத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சரி கைஸ், தயாராக இருங்க. இந்த யூஎஸோட கூட்டத்துக்கும் அவங்க பண்ண கூட்டுறதுக்கும் இதோட முற்றுப்புள்ளி வைப்போம். இது முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்களா? அதுக்கு நான் விட்டாதான் அப்படின்னு சொல்லி அந்த ஜுரா பயந்துட்டு அவருடைய பின்னாடி வைக்க பின்னாடி இருந்த ஒரு சின்ன குச்சை உடச்சதுமே அந்த டஞ்சனில் ஒரு பயங்கரமான சத்தம் ஏற்படுது. ஸோ என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுற்றி மூத்தி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த ஃப்ளோரோட டாப்பில் ரெட் கலர் லிக்விட் டஸ்ட் மாதிரி ஊற்றிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உனக்கு அந்த ஆஸ்ட்ரியா ஃபேமிலியை போட்டு தவிர்த்துக்காக 100கணக்கான பிளேஸ் டாக்ஸ் இந்த ஃப்ளோரில் படி விட்டுருக்கானுங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆஸ்ட்ரியா ஃபேமிலிக்கு எதுவும் ஆகலை. பட் இந்த பிளேஸ் டாக் படித்ததால் இந்த ஃப்ளோர் மொத்தமாகவே பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் அந்த டென்ஷன் இந்த டேமேஜ் காரணமாக நம்மளை அடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த செக்கர் நட்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல சமன் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே அது சமனாக்கி இந்த ஃப்ளோரில் கால் வச்ச அடுத்த செகண்டே செம ஃபாஸ்ட்டாக வித்தின் செகண்டில் கண்ணில் மற்றவங்க எல்லாரையுமே கொடூரமாக கொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ரியோவில் அவளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. செம கோவத்தில் அந்த ஜெகனட் அட்டாக் பண்ணலான்னு போனால் அந்த ஜெகனட் அவளை அசால்ட்டாக அடித்து போட்டுருது. அதுக்கப்புறம் அவன் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அப்போ காகி அவளை காப்பாற்றலான்னு போகிறான். பட் அந்த ஜெகனட் காகியோட கையை பெட்டி எடுத்துட்டு கை சீக்கிரம் கேஸ் பண்ண மேட்சுக்கு வச்சு அதுங்களை அட்டாக் பண்ணுங்கன்னு மற்ற 2 பட்டையும் லைனாக சொல்ல. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த ஜெகனட் அட்டாக் பண்ணால் அவங்க அட்டாக்கை அது அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருது. ஸோ இதனால் அவங்க 2 பேருமே கொடூரமாக இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்படியே அவங்களுக்கு எல்லாரையுமே கொடூரமாக கொன்றதை நம்ம வரைக்கும் அப்போ கண்ணால் பார்த்துட்டு இருக்கான். இதுவும் பண்ண முடியாமல் ஆலிஸும் அதை அட்டாக் பண்ணலான்னு போகிறான். பட் ஆலிஸையும் அந்த மான்ஸ்டர் குத்தி போட்டுருது. ஸோ இப்படி எல்லாரையும் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மான்ஸ்டர் கண்டினியூஸாக அந்த ஜுராவோட அடம்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. காக்கியா லியோன், உங்களுக்கு எதுவும் ஆகலையே? என்ன கேப்டன், எங்களை பார்த்தா எதுவும் ஆகாத மாதிரியா இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு கண்ணு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேப்டன். சரி, இப்போதைக்கு ஃபிசிக்கல் இன்ஜுரிஸ் ஒரு பக்கம், நம்ம லியோன் வர அதிர்ச்சியில் இருக்கா. ஏன்னா இங்கே நடந்த சம்பவம் அவளோட அப்பவே பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு அவள் ஃபைட் பண்ணுற கண்டிஷனில் இப்போ நம்ம 2 பேரும் எடுத்தா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அலீஸ்? அலீஸ், நீ இங்கே தான் இருக்கியா? என்ன மன்னிச்சிருப்பா, மான்ஸ்டர் என்னையும் அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போதைக்கு என்னால் எந்த கருமத்தையும் பார்க்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல.
ஹே கைஸ், என்னை மன்னிச்சிடுங்க. நான் எங்கேயும் தப்பிக்க என்கிட்ட எந்த ஒரு பிளானும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற கண்டிஷனில் நம்ம எல்லாராலையும் இங்கே ஒரு போக முடியாது. ஸோ அதனால் நம்ம ரியாவை காப்பாற்றலன்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட் ஆஸ் அ கேப்டன் அதை நான் கேட்கக்கூடாது. ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல. அவளை காப்பாற்ற உங்கள் உயிரை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஓகே தானே? இது சாக்ரிஃபைஸா? வெல், இருந்தால் எல்லாத்தோட என் உயிர் தான் முக்கியம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என் கண்ணு தெரியாத சுச்சுவேஷனில் நான் இப்போவும் அப்படி நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த மோஸ்டர் என்ன தான் கொல்லும். ஸோ யூஸ் இல்லாமல் சாகிறத விட ஒருத்தர் உயிரை காப்பாற்ற யூஸ்ஃபுல்லாக சாகிறதுல எனக்கு ஓகே தான். எனக்கு ஓகே தான். ஏன்னா இப்போ நான் முடிவெடுக்கணும் நிலைமையில இருக்கேன். ஆனால் ஆலிஸ், நீ எதுக்காக உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஏன்னா நீயும் ஆஸ்டியாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஜஸ்டிஸை யாரையும் அழிக்க முடியதில்ல. இல்லை காக்கியா, நீ தப்பாக சொல்கிற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜஸ்டிஸ் இருக்கும். ஆனால் அந்த ஜஸ்டிஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். பட் என்கிட்ட என் ஜஸ்டிஸ் என்னன்னு கேட்டால் எனக்கு அதுக்கான சரியான பதில் தெரியாது. ஆனால் நம்ம லியோன் அப்படி கிடையாது. அவள் லட்சம் நினைக்கிற அவள் ஜஸ்டிஸ் அவள் உண்மையாக நம்புறா. ஸோ அதனால் அவள் கண்டிப்பாக சரியான முடிவு தான் எடுப்பேன். அதனால தான் நான் அவளை காப்பாற்ற முடிவு பண்ணுறேன். இல்லை, வேண்டாம். இதை பார் லியோன், அந்த மான்ஸ்டர் அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு உன்னோட மேஜிக் தேவை. ஆனால் அதை நீ கேஷ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அதை பார்த்துக்குறோம். ஸோ அதனால எங்களை பற்றி கவலைப்படாமல் மேட்சுக்கு காசு பண்ண ஆரம்பி பொறிச்சுதா. அப்புறம் எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண லியோன். உன் லட்சியத்தை என்னைக்காத ஒரு நாள் நீ அடை பண்ண. சரி, குட் பை லியோன். சரி லியோன், ஜாக்கிரதையாரு. நானும் போயிட்டு வரேன். சாரி, போகிறேன். குட் பை லியோன். இல்லை வேண்டாம். ஹே லியோன், இதை நம்ம கடைசியாக பார்க்க போகிறோங்க. அதனால நான் ஞாபகார்த்தமாக இதில் எடுத்தையும் வச்சுக்கோ. ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லி யூஸ் பண்ணவங்களா விட்டுறாத. நீ யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதை கொடுத்துருக்க. ஸோ நீ இதை யூஸ் பண்ணணும். ஏன்னா என்னோட ரைவல் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி லியோன், டைம் ஆகிடுச்சு. ஜாக்கிரதையாரு. குட் பை அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று பேரும் நம்ம ரியோக்கு ஃபைனலாக குட் பை சொல்லிட்டு அந்த மான்ஸ் கூட ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ரியோவோ வேறு வழி இல்லாமல் அவள் மேட்ச்க்கு கேஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டில் லைட் எடுத்தோன்னே இந்த மான்ஸரை அட்டாக் பண்ண போனால் அந்த மான்ஸில் அவளை ஈஸியாக பெட்டியை கொண்டுருது. பட் சாகர தரப்பாளியும் மனித பண்ணிக்கிட்ட மாதிரி அந்த மான்ஸ்டர் மேலே பாம்ஸை யூஸ் பண்ணியிருக்கா. அந்த பாம் பிளாஸ்ட் அடுத்த செகண்டே அந்த மான்ஸ்டர் ஒரு கை போயிடுது. ஸோ இதை சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம காக்கியா செம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் அதை கூட ஃபைட் பண்ணி அதோட காலையை வெட்டுறேன். பட் அப்படி வெட்டி அந்த மான்ஸ்டர் காக்கியாவே அடிச்சு போட்டுருது. ஸோ காக்கியாவே எடுத்து போயிடுறான். கடைசியில் நான் பேலிஸ் தான். ஸோ அந்த பேலிஸோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ண போகிறான். பட் அது அவரோட ஃபைத்திலே குத்திடுது. பட் அப்படி இருந்தோ விடாம அதை வெட்டி போட்டுட்டு அதோட ஃபைத்தில் குத்தி அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண அந்த மான்ஸ்டருக்கு பயங்கரமான அடி கொடுத்து ரியோ அந்த ஒரு மூமெண்ட்டில் நம்ம ரியோ அவரோட கிளேவன் அட்டாக்கை அந்த மான்ஸ்டர் மேலே யூஸ் பண்ணுறா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மான்ஸ்டர் அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு போயிடுது. அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. என் உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க உயிரை தியாகம் பண்ணுங்க. அந்த நாளைக்கு என்னால் எப்போவுமே மறக்க முடியாது. பட் அந்த அட்டாக்கில் அந்த மான்ஸ்டர் இறந்து போயிருக்க நான் நினச்சேன். பட் அது சாக்கலை, அதை அனது தப்பிச்சிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட தியாகத்துக்கு ஈவன் என்னால் அந்த மான்ஸ்டர் கூட அழிக்க முடியல. இதை நினச்சா எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த இடத்துல நான் உயிர் பொழைச்சேன். என் ஃப்ரெண்ட்ஸை இழந்த பழியோட நான் அது டஞ்சனை விட்டு வெளியே போனேன். அதுக்கப்புறம் என்னால் ஆஸ்திரேலியா ஃபேமிலியில் கூட கால் எடுத்து வைக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகங்கள் இருக்குது. அது எனக்கு நிறைய பழியை கொடுத்துச்சு. தென் என் காயங்கள்லாம் சரியானதுக்கப்புறம் அவங்க டெட் பாடிஸை ப்ராப்பராக அடக்கம் பண்ணுறதுக்காக நான் திரும்பவும் அந்த 30th ஃப்ளோருக்கு போனேன். பட் அப்படி போய் பார்த்தப்போ அவங்க எலும்பு கூட மிச்சம் வைக்காம அங்கே இருந்த மான்ஸ்டர்ஸ் அவங்கள சாப்பிட்டுடுச்சு. கடைசியில் என்னால் அவங்க டெட் பாடிஸை கூட காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அவங்க வெப்பன்ஸை கலெக்ட் பண்ணி 80th ஃப்ளோரில் அவங்களுக்குன்னு ஒரு கிரேவை உருவாக்கினேன். பட் என்னால் அவங்க ஜலப்பை ஏற்றுக்க முடியல. அதனால அவங்க சாவுக்கு காரணமான எல்லாரையுமே பழி வாங்க முடிவு பண்ண ருத்ரா ஃபேமிலி. இப்போ நான் எடுத்துருக்கிற முடிவு பண்ணுறது கண்டிப்பாக லேடி ஆஸ்ட்ரியாவை தான் பாதிக்கும். ஸோ என்னால் அவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகப்போ என் பிளானில் எமோஷ்னலாக யாரை குறுக்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகப்போ இந்த ஃபேமிலியை விட்டு இந்த போரரை விட்டு வெளியே போகிறதா அவங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணேன். பட் எந்த ஒரு கேள்வியை கேட்காம அவங்க அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. என்ன இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவங்க ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க காட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ அவங்க இப்போ நான் பண்ண போகிற இந்த மோசமான விஷயத்துக்கு கண்டிப்பாக நான் பார்த்த போகிறதில்ல. ஆனால் இத்தனை நாள் நான் லட்சியமாக நினச்சிட்டு இருந்தேன் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல காத்தா கரைஞ்சிடுச்சு. இப்போ எனக்குள்ளே பழி வாங்கணுன்ற வெறி மட்டும்தான். அதனால அந்த ருத்ரா ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஹியூலிஸை சேர்ந்தவங்க அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் அவங்க மக்கள்னு எல்லாத்தையுமே இப்போ இறக்கலாமல் அழித்தேன். இப்போ நான் பண்ணுற இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக மாறுன்னு தெரியும். அது என் உயிருக்கு ஆபத்தாகணும்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு காரணமான இருக்கிற சாப்பணும். அதுக்காக நான் எல்லாத்தையும் அழிப்பேன்னு சொல்லி
ஓவர் நைட்டில் அந்த ருத்ரா ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஹீரோஸை சேர்ந்தவங்கன்னு சொல்லி எல்லாரையுமே கொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ இதனால தான் நம்ம ரியோ ஒரு பிளாக் லிஸ்ட் அட்வென்ச்சர் அப்போ அவள் தலைக்கு ஒரு பெரிய தொகையும் இருந்தது. இது அவ்வளோதான், அதை வேண்டுங்களே சீக்கிரம் அவளை கொல்லுங்கன்னு ஜுராவை கூட இருந்தவங்கள சொல்ல அவங்களும் நம்ம ரியோவை அட்டாக் பண்ணலான்னு போனா நம்ம ரியோ அவங்க எல்லாருமே அசால்ட்டாக கொண்டுறா. டீச்சரா கதைக்கு தொட முடிஞ்சதுடான்னு நம்ம ரியோ அவனை குத்தி கொள்றா. ஸோ இப்படி தான் நம்ம ரியோ அவனை ஃபஸ்ட் டைம் கொண்டிருக்கா. பட் இப்படி குத்தி வாங்கி போனச்சும் கடைசியில் அந்த மான்ஸ்டர் கையில் செத்து போயிட்டான். ஹே குட்டியல், நீ அவ்வளோ பண்ண மோசன்னு கொலை பொண்ணுன்ற பெரிய கண்ணே தெரியுது. தொட்டா கடவுளே கொண்டுருவ போல. பேசாம என்னோட ஃபேமிலியில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்றத கேட்க பட் அதுக்கு ஏதோ ஒரு பதிலும் கொடுக்காம நம்ம ரியோ அங்கே வந்து வெளியே வந்துடுறா. ஸோ ஃபைனலி என் ஃப்ரெண்ட்ஸோட சாவுக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாரையுமே கொண்டுட்டேன். இனி எனக்கு யாரும் இல்லை, நான் போகிறதுக்கு எது ஒரு வழியும் இல்லை. இப்போ நான் எதிர்பார்க்குறது எல்லாமே என்னோட சாவை மட்டும்தான். பட் என் சாவு என்னை தேடி வரும்னு பார்த்தா அதுக்கு பதிலாக சியர் தான் வந்தா. அன்றைக்கி என்னோட பாவத்துக்கு எனக்கு தண்டனை கிடைக்கும்னு நினச்சேன். பட் அன்றைக்கி சியர் என்னை காப்பாற்றிட்டா. ஆனால் அதே மாதிரி திரும்பவும் நடக்கிறதுல எனக்கு விருப்பம் சொல்லி ரியா கண்ணு முடிச்சு பார்த்தா இப்போ வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கா. அவளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. கைஸ், இது நீங்கள் தானே? நல்ல வேலை, என்னால் இதுக்கு முன்னே இங்கே இருக்க முடியல. ஏதாவது கூட கூட்டிகிட்டு போயிடுங்க. காக்கியா, லைலா, நேனு, நர்ஸ், ஏதாவது பேசுங்க, என்னை கூட கூட்டிகிட்டு போயிடுங்க. ஹலீஸ், வேண்டாம், என்னை விட்டுட்டு போடாதீங்கன்னு இந்த வரியை கத்திட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த இடிஞ்சு விழுந்த இடத்துலேருந்து அவளை வெளியே கொண்டு வரான். மிஸ்டர் குருணல், நல்ல வேலை ஒரு வழியாக கண்ணை முடிச்சிட்டிங்க. அம்மா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எனக்கு ஞாபகம் வரைக்கும் நம்ம அந்த மான்ஸ்டர்ஸ் கூட கொல்லாசத்தில் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் ராக், அப்புறம் ஒரு நிமிஷம், அப்படின்னா அந்த கொலாசியம் அந்த பிளேஸ் ராக்கால் அழிஞ்சு போயிடுச்சா? அப்படி அது அழிஞ்சு போச்சுன்னா இப்போ நம்ம கொலாசியத்துக்கு கீழே இருக்கோம்னு சொல்லி நம்ம ரியோ ஷாக்கிங்காக கேட்குறேன். ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, நம்ம ஹீரோ அந்த பிளேஸ் ராக்கை வச்சு இந்த கொலாசியத்தை டெஸ்ட் பண்ணதால் அந்த கொலாசியம் டோட்டலாகவே டெஸ்ட் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் அந்த கொலாசியத்தில் ஒரு ஹோல் கிரியேட் ஆகி ஸோ அந்த ஹோல் வழியாக தான் இப்போ எங்கள் 2 பேரும் வந்து விழுந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ரியோ சுற்றி இருக்கிற விஷயத்தை பார்த்து புரிச்சுக்கிட்டா மிஸ் ரியோ இப்போ நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரியோ தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஏன் எதுக்காக திரும்ப வந்தீங்க? மிஸ்டர் குணால், நான் போகிறதா கேட்குறேன். எதுக்காக திரும்ப வந்தீங்க? பதில் சொல்லுங்க. எனக்கு ஏன் நீங்கள் விட்டுட்டு போல? பதில் சொல்லுங்க மிஸ்டர் குணால். ஏன்னா நீங்கள் அதை பண்ணல மிஸ் ரியோன், அதனால தான். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதை பாருங்க மிஸ்டர் குணால், உங்கள் கூட இருந்தன்றதுக்காக உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் உங்கள் கூட இருந்த நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க மிஸ் ரியோன். இல்லை, அப்படிலாம் ஒன்றும். இதை பாருங்க பெல், என்னை முதல்ல கீழே இருக்க விடுங்க. என்னை இங்கே விட்டுட்டு போடுங்க, இங்கே போயிடுங்க. இல்லை ரியோன், என்னால் அதை பண்ண முடியாது. உங்களுக்கு சாகப்பட்டுட்டு என்னால் போக முடியாது. இதை பாருங்க பெல், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பேசுறதுலாம் டைம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடி அடிபட்டுருக்கு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னை தூக்கிட்டு போகிறது உங்களுக்கு தான் பிரச்சனை. அதனால என்னை இங்கே விட்டுட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது. ப்ளீஸ் பெல், எனக்காக இதை நீங்கள் பண்ண வேண்டாம். என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். என்னை அவங்க கூட இங்கேயே சாக விடுங்க ப்ளீஸ். நான் நல்லவன் நினைத்தேன்னு காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? இதை பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நல்லவனும் கிடையாது. நான் ஒரு கொலைகாரி. என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியாதவ. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை என் கையாலே கொண்டவ. அவங்க சாவுக்கு நான் தான் காரணம். இவன் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாதவ. நான் ஒரு ஃபெயிலியர். லேடி ஆஸ்ட்ரியாவோட நம்பிக்கையை உடைச்சவ. பல பேரை கொன்ன கொலைகாரி. எனக்குள்ள ஜஸ்டிஸ்னு ஒன்று கிடையாது, அது அப்போவே அழிஞ்சு போச்சு. இது பாருங்க லிஜோன், நீங்கள் சொல்கிற இந்த ஜஸ்டிஸை பற்றிலாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. பட் நான் க்ரோஸா, ரோஷி, இவன் கடைசியான்னு எங்கள் மொத்த ஃபேமிலியும் ஆபத்தில் இருந்தப்போ எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை உங்களை தவிர. இவன் நீங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றல, நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. மிஸ் ரியோ, என்னை பொறுத்த வரைக்கும் என் கணக்கு நீங்கள் தான் ஹீரோ. இல்லை பெல், நீ தப்பை பிடிச்சிட்டு இருக்க. என்னோட கோபத்தால் நான் நிறைய பேரை கொண்டிருக்கேன். என்னோட ஜஸ்டிஸை நான் இழந்துட்டேன். நான் மோசமானவன். இதை பாருங்க ரியோன், அப்படின்னு நீங்கள் இல்லை, இந்த உலகத்தில் யார் சொன்னாலோ அதை நான் ஏற்றுக்கிறதால. எனக்கு வேணா இந்த பழைய ரியோ பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ரியோ குட் அண்ட் கைண்டஸ்ட் பர்சன். அவங்க எப்போவுமே சரியான விஷயத்தான் செய்வாங்க. அவங்களுக்கு தெரியும் எது சரின்னு. ஒரு விஷயம் அவங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதுக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடியவங்க. அவங்க நினைக்கலாம் அவங்களுக்குள்ள ஜஸ்டிஸ் இல்லைன்னு. பட் அவங்களோட ஜஸ்டிஸ் இன்னும் அவங்க இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. மிஸ் ரியோ, அவங்க ஜஸ்டிஸ் இன்னும் உங்களை விட்டு போல. அப்புறம் இப்போதைக்கு என்னோட ஜஸ்டிஸ் அப்படின்றது நான் 2 பேரும் சேஃபாக வீட்டுக்கு போனோம் அப்படின்றது தான். ஸோ அதனால நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களை விட்டுறது எல்லாரையும். அப்படி ஒரு வேளை உயிர் போலிச்சு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போனால் நான் பெல் கூட
இதால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படி இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடிஞ்சு விழுந்த இடத்துல இருந்து திடீர்னு ஒரு பேக்ரவுண்ட் மூச்சு அவங்க அட்டாக் பண்ண வர அதை நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருக்கு. ஸோ அவங்க நடியில் நம்ம ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை சாப்பிட கிட்ட நெருங்கிட்டு இருக்க. இல்லை 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 வேண்டாம் மிஸ்டர் குணலை பெற்று மிஸ்டர் குணல் ப்ளீஸ் எழுதுறீங்க, அது கிட்ட வந்துட்டு இருக்கு. வெல் சொன்னா கேளு, எழுதிரி. வேண்டாம் நான் உன்னை எனக்கு விரும்பல. வெல் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அப்போ அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை சாப்பிடலான்னு வரும்போது பொண்ணு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை கொண்டானா. என்ன மனசுங்கறிக்கோ நீங்கள் என் பேர் சொல்லி கூப்பிட்டது எனக்கு கேட்டுச்சு. பட் அந்த மான்ஸ்டரை கிட்ட வர வைக்கணுன்றதுக்காக தான் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். சின்ன ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, ப்ளீஸ் உங்களை பயன்படுத்துனதுக்காக என்னை மன்னிச்சிருங்களேன். ஹே வேறு ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னொரு பாட்டி அந்த மாதிரி பண்ணாத, புரிஞ்சுதா? கண்டிப்பாரியும் சரி வாங்க போகலான்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்பவோ அவனை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒரு வெளிச்சம் தெரியுது. சரிയോ அது என்ன ப்ளூ கலர் வெளிச்சம்? அது எனக்கும் தெரியல, நானே இப்போ தான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரேட்டு போகிறோம். அது என்னவா இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரிவர் இருக்குது. இது 37th ஃப்ளோரில் ரிவரா? ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயத்தை நான் கேள்விப்பட்டது இல்லையே. ஸோ அப்படின்னா இந்த கொலாசியத்துக்கு கீழே ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கா? சரி ஓகே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க ரேட்டு போகிறோம். அந்த இடத்துல தண்ணி குடிக்கலான்னு போனால் இது பக்கம் நம்ம ஹீரோ மயக்கு கூட தண்ணியிலே விழுந்துடுறா. உடனே நம்ம ஹீரோனை தண்ணி குடிக்கிறா. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடும் இதோட பிடிச்சிருது. தென் இப்போ ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன். ஸோ இந்த கிளிப்பில் ஒரு பூனையை நான் நெருப்பில் காமிச்சிட்டு இருப்பேன். இந்த பூனையை நான் ஏன் நெருப்பில் காமிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? வெல் அதை நான் உங்களுக்கு அடுத்த சொல்லி சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஜஸ்ட் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே இப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தென் நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 எபிசோடு தான் இருக்குது. அதை முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த அனிமி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து நம்ம வேறு அனிமியை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் அந்த கொலாசியம் டெஸ்ட் ஆகி அந்த கொலாசியத்துக்கு கீழே ஏதோ ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம ஹீரோவோ ரியவோ இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த இடத்துல அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி அவங்க வெளியே போனாங்க அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 2 எபிசோடு இருக்க போகுது. ஸோ அந்த 2 எபிசோடும் உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் ஃபைட் பண்ணுங்கள். சரி உங்களை நான் மறுபடியும் அடுத்த சொல்ல பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. ஐ மீட் யூ ஆல் இன் next video. Bye bye.